சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவை கழட்டிவிட்ட காங்கிரஸ். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடு பிடிச்சிருக்கு. ஆளும் திமுகவுடனான நீண்டகால கூட்டணியை தொடர்வதா அல்லது நடிகர் விஜயோட தாவேகா வெற்றி கழகம் அவங்களோட புதிய கூட்டணி அமைப்பதா என காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி விவாதங்கள் தீவிரமடைஞ்சிருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே. செல்வ பெருந்தகை திமுகவுடனான கூட்டணி உறுதியானது என்று திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திட்டு வராரு. இம்மாத துவக்கத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த காங்கிரஸ் ஐவர் குழு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கியது. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலுவாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இதனால் தாவேகாவோட கூட்டணி வதந்திகளை அவர் மறுத்தார். எனினும் காங்கிரஸ் உயர் மட்டத்தில் வேறு குரல்கள் ஒலிக்கின்றது. டெல்லியில் காங்கிரஸ் தலைமையகத்தில் நடந்த ஆலோசனைகளில் திமுக அதிக தொகுதிகளை வழங்க மறுத்தா தாவேகாவோட இணையலாம் என்ற கருத்துக்கள் எழுந்ததா தகவல்கள் வெளியாயிருக்கு. சமீபத்தில் காங்கிரஸ் மூத்த நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்தது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது அவர் அளிச்சிருக்க பேட்டியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் வேலுச்சாமி ஐவர் குழு டெல்லி தலைமையை அமைக்கவில்லை என்று தெரிவிச்சிருந்தார். அப்படியானால் டெல்லி தலைமைக்கு விஜயுடன் கூட்டணி அமைக்கும் திட்டம் உள்ளது என்பதை அவர் மறைமுகமாக தெரிவிச்சிருக்கார். மாநில தலைமைக்கு தன்னிச்சையாக எப்படி குழு அமைக்க முடியும் என்றும் கேள்வி கேட்டபோது, டெல்லியிலிருந்து ஏதாவது அறிவிப்பு வந்தா இல்லை வரவில்லை அல்லவா, அப்படியானால் இதை அமைக்கும் முடிவு யாருடையது என்பதை உங்கள் யூகத்துக்கே விடுகிறாய் என சொல்லியிருந்தார். தாவேகா தரப்பில் விஜய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு. திமுக அரச ஊழல் என்று விமர்சித்து வரும் தாவேகா சிறு கட்சிகளோடு இணைய தயாராக இருக்கு. ஆனால் பாஜக அல்லது திமுகவோட கூட்டணி இல்லை என்று விஜய் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டார். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தா 2026 தேர்தல் மும்முனை போட்டியாக மாறும். திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, தாவேகா தலைமையிலான மூன்றாவது அணி என போட்டி ஏற்படலாம். காங்கிரஸ் திமுகவை விட்டு விலகினால் திமுகவுக்கு பெரும் பின்னடைவாக அமையும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகின்றது. கூடிய விரைவிலே இதை பற்றின முழுமையான விவரம் நமக்கு தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.